தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். குட்டீஸ் எல்லாரும் இன்னைக்கு சுட்டீஸ் நேரத்தில் ராமாயணம் கதை கேட்குறதுக்காக ரெடி ஆகிட்டிங்களா? நம்ம ராமாயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீக்கில் மண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பர்த்டே கொண்டாடுவீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவும் நம்முடைய சாய் டிவியின் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். குட்டீஸ் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, அப்பப்போ படிக்க வேண்டியதை படித்து வச்சுடுங்க. அப்போ தான் அம்மா அப்பா நம்மளை அலோவ் பண்ணுவாங்க டிவி பார்க்குறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு இல்லையா? அதனால் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் எதையுமே மிச்சம் வைக்காமல் நம்ம முடிச்சிடணும். சரி, இன்னைக்கு கதை கேட்குறோம்ல, கிஷ்கிந்தா காண்டம் வந்திருக்கோம் இல்லையா? இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் என்னாச்சு அப்படின்னாக்க, பிரஷர்வன மலையில் ராமரும் லக்ஷ்மணரும் இருக்காங்க. அவங்களில் ராமர் ரொம்ப கவலையாக இருக்காரு, சீதையை தேடணுமே அப்படின்னு எந்த ஏற்பாடும் சுக்ரீவன் பண்ணவே இல்லையே அப்படின்னு ராமர் கொஞ்சம் கவலையாகவும் இருக்காரு, கோபமாகவும் இருக்காரு. அதனால லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாரு, நேராக கிளம்பி சுக்ரீவன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வராரு. வந்து சுக்ரீவன் மேலே ரொம்ப கோபத்தை காமிக்கிறாரு. தாரை சமாதானம் பண்ணுறாங்க. அப்புறம் சுக்ரீவன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்போது லக்ஷ்மணர் சொன்ன உடனே சுக்ரீவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொண்டார். 15 நாட்களுக்குள்ளே எல்லா வானர வீரர்களையும் அசம்பிள் ஆகணும் அப்படின்னு இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்காக நான் போன தடவை உங்ககிட்ட சொன்னேன், கொள்கையின் மூலமாகவோ அல்லது பணத்தின் மூலமாகவோ, அதாவது ஏதாவது பொருட்களை கொடுத்தோ இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசினா தானே எல்லாரும் வருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாராம், விந்திய மலை, கைலாய மலை, மந்திர மலை அப்படின்னு பல மலைகள் இருக்குது. சுற்றி நிறைய மலைகள் அப்போ இருந்தது. இமயமலை, அதுதான் கைலாய மலை சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரியான நிறைய மலைகளில் நிறைய வானரங்கள், நிறைய குரங்குகள், மங்கீஸ் இருக்காங்களாம். அவங்க எல்லாரையும் வரவழைக்கிறாரு. யாரு? சுக்ரீவன். எதுக்காக அப்படின்னாக்க, ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. வானர சேனை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த சேனை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆர்மியை ரெடி பண்ணுறாரு. அந்த ஆர்மியில் கோடிக்கணக்கான வானரர்கள் இருக்காங்களாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆர்மியை ரெடி பண்ணணுன்னாக்க எல்லாரையும் வரவழைக்கணும் இல்லையா கிஷ்கிந்தைக்கு? அதுக்காக எல்லா வானரர்களையும் அழைத்து வரும்படி ஒவ்வொருத்தருக்கா செய்தி அனுப்புகிறாரு. ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மலையிலிருந்தும் கிளம்பி வருகிறார்கள். அப்படி வர்றவங்க சும்மா வரமாட்டாங்க இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்களாம், சுக்ரீவனுக்கு மாலைகள், புஷ்பங்கள், கனிகள், அங்கே என்னென்ன கிடைக்குமோ அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வராங்களாம். அந்த மலை பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் கிஃப்டாக கொண்டு வராங்க. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனாக்கா சும்மா போகக்கூடாது இல்லையா? ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி மங்கீஸுக்கு அவர் தான் கிரேட் ராஜாவாக இருக்கார். அதனால எல்லாருமா அவங்கவுங்க கிஃப்ட் வாங்கிட்டு வராங்களாம். நிறைய பேர் பழங்கள்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அதாவது மலையில் என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வராங்க. இதை உடனே சுக்ரீவன் ஏற்றுக்கொண்டாராம். ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாரையும் வாங்க, அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தராக வந்து கொண்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் லக்ஷ்மணன் என்ன சொல்கிறாராம், சுக்ரீவனை பார்த்து, அந்தப்புறத்தை விட்டு முதலில் வெளியே வாருங்கள் சுக்ரீவா அப்படின்னு கேட்குறாராம். லக்ஷ்மணனுக்கு ஃப்ரெண்டு தானே சுக்ரீவன். அதனால சொல்கிறாராம் சுக்ரீவனை பார்த்து லக்ஷ்மணர் சொல்கிறாராம், அந்தப்புறத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு. அந்தப்புறத்தை விட்டு வெளில பார்க்குறாரு சுக்ரீவன். நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு, மக்களை பார்க்கிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பல்லாக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு. பல்லாக்கில் கிளம்பி பிரஷர்வன மலை நோக்கி போகிறாங்க. யாரு? லக்ஷ்மணனுடன் சுக்ரீவன் கிளம்பி போகிறாரு. சுக்ரீவனுடைய அமைச்சர்கள் எல்லாருமாக கிளம்பி போகிறாங்க. பிரஷர்வன மலையில் குகைக்குள்ளே தான் ராமரும் லக்ஷ்மணரும் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? அந்த குகையில் இவ்வளோ பேர் பார்க்க முடியாது இல்லையா? அதற்காக ராமர் என்ன பண்ணுறாராம், பிரஷர்வன மலையிலேருந்து கிளம்பி வெளியில் வராராம். வெளியில் வந்தால் ஒரு பெரிய ஒரு பிளேஸ் இருக்கான். அதாவது ஓப்பன் ஸ்பேஸ். அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தால் தானே எல்லாரையும் மீட் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி எல்லாரையும் மீட் பண்ண முடியும்? ஒரு சின்ன ஒரு ஹாலுக்குள்ளே உட்காந்துட்டு கோடிக்கணக்கான மக்களை பார்க்க முடியாதுல்ல. அவங்கள பார்க்கணுன்னா ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸ்க்கு தானே வரணும். அந்த மாதிரி ராமர் வெளியில் வந்துட்டாராம். வந்த உடனே சுக்ரீவன் போய் இறங்கி போகிறாரு. போன உடனே
நிறைய பேர் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்களாம். சத்தபலி அப்படிங்கிறவர் நிறைய வானர வீரர்களை அழைத்து கொண்டு வருகிறாராம். அப்புறம் சுஷேனர், தாரையினுடைய அப்பாவாகிய சுஷேனர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு குரூப்பாக வானரர்களை அழைத்து கொண்டு வருகிறாராம். நிறைய மங்கீஸை அவர் அழைச்சிட்டு வராரு. இப்படி ஒவ்வொருத்தராக நலன், நீலன், தூரன் அப்படிங்கிறவர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தராக விதன் அப்படின்றவர் ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் கேசரி. கேசரி யாரு? நம்முடைய ஆஞ்சநேயர் அனுமாரோட அப்பா பேர் கேசரி. அவர் ஒரு குரூப்பாக மங்கீஸை ஒரு மலையிலேருந்து அழைச்சிட்டு வராரு. இப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க. ஜாம்பவான் என்ன பண்ணுறாரு? கரடிகளை அழைத்து கொண்டு வருகிறாரு. அனுமான் பெரிய கூட்டத்தை அழைத்து கொண்டு வருகிறாரு. இப்படி எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்போ முதல்ல பல்லாக்கிலிருந்து இறங்கின சுக்ரீவன் என்ன பண்ணுறாராம்? நேர ராமரை போய் பார்க்குறாராம். ராமரை போய் பார்த்து ராமருடைய கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறாராம். நமஸ்கரித்த உடனே ராமர் கூப்பிட்டு சுக்ரீவன் அப்படி மேலே கூப்பிட்டு அப்படி அணைத்துக்கிறாராம். இப்படி ஹக் பண்ணிக்கிறாராம். ஹக் பண்ணி உட்காரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஆசனத்தை காமிக்கிறாராம். சீட் காமிக்கிறார். இங்கே உட்காரு நண்பா அப்படின்னு. உட்காருன்னு சொன்ன உடனே ராமர் சுக்ரீவனை பார்த்து சொல்கிறாராம், மோக வலையில் சிக்கிக்கொண்டவர்கள் அதிலிருந்து வீழ்ந்ததிலிருந்து எழுந்ததற்கு பிறகு, அதாவது எல்லாத்தையும் இழந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு எல்லாமே புரியும். அதனால பரவாயில்லை சுக்ரீவா, இனி நடக்க வேண்டியது அனைத்தும் நன்மையாகவே நடக்கட்டும், நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாராம். அதாவது நீ தப்பு பண்ணா பரவாயில்ல, தப்பு பண்ணாலும் நீ ரியலைஸ் பண்ணினா சந்தோஷம்தான். நிறைய பேர் கஷ்டத்தை பட்டதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்றாங்க. ஆனா நீ பரவாயில்ல, சீக்கிரமே நீ ரியலைஸ் பண்ணிட்ட, இனி அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு ராமர் சொல்றாராம். அதற்கு உடனே சுக்ரீவன் என்ன சொல்றாருனாக்க, காலம் தாழ்த்தியமைக்கு என்னை மன்னிக்க வேண்டும். பிரதி உபகாரம், அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து உதவி வாங்கிக்கிட்டோம்னாக்க அவங்களுக்கு நம்ம திருப்பி தேவைப்படும் நேரத்துல உதவி செய்யணும். கரெக்டு தானே குட்டீஸ் நான் சொல்கிறது? ஒருத்தர்கிட்ட நம்ம உதவி வாங்கிட்டோம்னாக்க அவங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதுதான் பிரதி உபகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சுக்ரீவன் சொல்கிறாராம். பிரதி உபகாரம் செய்யாதவன் ஒரு மனிதனே இல்லை, அவன் ஒரு மனுஷனே இல்லை, அவன் ரொம்ப தவறானவன். நானும் சில காலம் என்னை மறந்து புதுசாக, அதாவது நான் காட்டிலேயே இருந்துட்டேன், நான் ரொம்ப வருஷமாக காட்டிலையும் மலைகள்லையும் இருந்துட்டேன். நான் வீடு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால எனக்கு வீடு, அரண்மனை இதெல்லாம் பார்த்த உடனே நான் மறந்தே போயிட்டேன். மக்களையும் மறந்துட்டேன், உங்களையும் மறந்துட்டேன். என்னை மன்னித்தருள வேண்டும். இப்பொழுது கோடிக்கணக்கான வானரர்களை நாம் வர சொல்லியிருக்கோம். இவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னாக்க வானத்தில் பறப்பாங்க, தண்ணியில் நீந்துவாங்க, சகல விதமான விஷயங்களையும் பண்ணக்கூடியவங்க, நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த வானர வீரர்களை நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாரும் இங்கே அசம்பிள் ஆகுறாங்க, எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்பொழுது என்ன செய்யணும் என்பதை தாங்கள் தான் கூற வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றார் ராமரை பார்த்து. அப்போ ராமர் என்ன சொல்றார் தெரியுமா? முதல்ல சீதை உயிரோடு இருக்காளா இல்லையா அதை கவனிக்கணும். சீதை எங்கே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ராவணன் எங்கே கொண்டு போய் சீதையை வைத்திருக்கிறான் அப்படிங்கிற இடத்த முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த இடத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாம் சீதையை அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு வர முடியும். அப்படி மீட்டு கொண்டு வரும்பொழுது ராவணனாகிய நமது எதிரியை கொன்றுவிட்டு சீதையை அழைத்து கொண்டு வர வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி. அதற்கு முதலில் நாம் சீதை எங்கிருக்கிறாள் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது உனக்குத்தான் நன்றாக தெரியும். அந்த பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீதான் நன்றாக அறிவாய் சுக்ரீவா. ஆகையினால நீ எனக்கு லக்ஷ்மணன் மாதிரியே தான் நீயும். நீ வேற லக்ஷ்மணன் வேற கிடையாது. எனக்கு உன்னை நான் லக்ஷ்மணன் மாதிரி தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால நீ முடிவு செய்வாயாக. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு நன்றாக தெரியும். நீதான் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ராமர் சொல்றாராம். சொன்ன உடனே சுக்ரீவன் முடிவு பண்ணுறார். சரி, இனிமே நம்ம இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சுக்ரீவன் சொல்றாராம், ராவணன் எங்க கொண்டு போய் வைத்திருந்தாலும் சரி நாம தேடி கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வந்து விடுவோம். எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் சரி, குகையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான லோகத்தில் வைத்திருந்தாலும் சரி, அவர்களை நாம சீதா பிராட்டியை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாராம். சுக்ரீவன் அப்படி சொன்னதை கேட்ட உடனே ராமர் என்ன சொன்னாராம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உன்னை மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சது எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. உன்னுடன் சேர்ந்து சண்டையிட்டு
எப்பேற்பட்ட பகைவனாக இருந்தாலும் நான் வென்று விடுவேன், அவனை நான் ஜெயிச்சிடுவேன், இந்த ராவணன் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை அப்படின்னு ராமர் சொல்கிறாராம். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், சுக்ரீவனை பார்த்து ஆக வேண்டிய காரியத்தை பார், வானர வீரர்களுக்கு நீதான் கட்டளை இட வேண்டும், உனக்கு தான் தெரியும் அப்படின்னு ராமர் மீண்டும் சொல்கிறாராம். இப்பொழுது 4 திசைகளிலும் வானர வீரர்களை அனுப்ப வேண்டும். இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? கிஷ்கிந்தையில் இருக்காங்க. கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய பிரசர்வன மலைக்கு பகுதியில் ஒரு மலை பகுதியில் இருக்காங்க. இப்போது கோடிக்கணக்கான வானர வீரர்கள் அங்கே வந்துட்டாங்க. அதாவது எல்லா திசைகளிலும் எல்லா மலைகளிலும் இருக்கக்கூடிய வானரர்களை, அப்போது இருந்த மிகப்பெரிய வானரங்களை அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த வானர வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள், ரொம்ப தைரியமானவங்க, மலையிலெல்லாம் தாண்டுவாங்க, சிலர் பறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி விசேஷமான சக்திகளை கொண்ட வானரர்களாக அன்றைய தினம் இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற குரங்கே எவ்வளோ வேக வேகமாக ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி போகுது, மலைக்கு தாவி போகுது நம்ம பார்க்குறோம். சில குரங்கெல்லாம் எழுந்து நிற்குது. இப்போ கொரில்லா மாதிரியான குரங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போவே இப்படின்னா 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த க்ரீச்சர்ஸ் அவங்கெல்லாம், அதாவது இந்த மாதிரியான உயிரினங்களாக இந்த வானரர்கள் இருந்தாங்களாம். அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட மனிதனாகவே, ஆனால் மனிதனை விடவே அதிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வால்மீகி சொல்லி. அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு தலைவனாக இருக்கப்பட்டவன், ஒரு அரசன் என்ன பண்ணணும்? ஒரு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தணும். அவர்கள் எல்லோருக்கும் மிகச் சிறப்பாக கட்டளைகளை கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த வேலையை தான் சுக்ரீவன் செய்ய ஆரம்பிக்கிறாராம். அதற்காக முதல்ல வினதா அப்படிங்கிறவரை கூப்பிடுறாராம். யாரை கூப்பிடுறாரு? வினதா அப்படிங்கிறவரை கூப்பிடுறாராம். கூப்பிட்டு, வினதா நீ வா இங்கே அப்படின்னு கூப்பிட்டு, நீ கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவன், என்கிட்ட இருக்கக்கூடிய படை வீரர்களில், என்னுடைய வானர வீரர்கள்லே நீ மிக சிறப்பானவன், எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக நல்ல யோசித்து பண்ணக்கூடியவன் நீ. அதனால் உன்னை நான் கிழக்கு பகுதிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது அவங்க கிஷ்கிந்தையில் இருக்காங்கனாக்கா அங்கிருந்து கிழக்கு பகுதிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் சொல்கிறாராம். என்னென்ன நாடுகள் அவர்களுக்கு கிழக்கு பக்கத்தில், அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்த பிரதேசங்கள், அதாவது ரீஜன்ஸ், ஏரியாஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த பகுதியில் நிறைய நாடுகள் இருந்தது. அந்த நாடுகளுடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிடுகிறாராம். குறிப்பிட்டு நாடுகள் மட்டும் கிடையாது, அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் நதிக்கரையோரங்களில் தான் வாழ்ந்தாங்க. அதனால் அந்த பக்கம் ஓடக்கூடிய நதிகளையும் குறிப்பிடுகிறார். அந்த நதிகளை எல்லாம் குறிப்பிட்டு பல தேசங்களையும், வங்கதேசம் முதற்கொண்டு அங்கதேசம் முதற்கொண்டு பல தேசங்களையும், அவந்தி நகரம், இப்படி பல நகரங்களையும் பல தேசங்களையும் சொல்கிறாரு. அந்த வினதா அப்படிங்கிறவரை கூப்பிட்டு நீ கிழக்கு பக்கமாக போ, அந்த பகுதியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை தேடு, அங்கே இருக்கக்கூடிய ஆற்று பகுதிகளை தேடு. அதாவது ஒவ்வொரு ரிவர் இருந்ததுன்னா அந்த ரிவரோட பேங்க்ஸ், ரிவரோட கரைகள் இருக்கும் இல்லையா, அந்த கரையெல்லாம் குறிப்பிடுறாரு சுக்ரீவன். குறிப்பிட்டு அந்த ஆற்றினுடைய கரைகளில் இருக்கக்கூடிய நகரங்கள், வீடுகள் எல்லாவற்றிலும் தேட வேண்டும். நீ நிறைய வானரர்களை, 1 லட்சம் வானரர்களை அழைத்து கொண்டு போகணும். போய் ஒரு இடம் விடாமல் தேடு. அங்கே இருக்கக்கூடிய கடல், வங்காள விரிகுடா அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, பே ஆஃப் பெங்கால்னு, அதை அன்னைக்கு அவர் கடல்னு, சமுத்திரம்னு சொல்கிறாரு. அந்த சமுத்திரத்தை தாண்டியும் சாரணர்கள், சித்தர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் சென்று நீ தேட வேண்டும். ஒரு இடம் விடக்கூடாது. அதாவது மலை மீதிலும், மலைக்குள்ளே இருக்கக்கூடிய குகையிலும், மற்றும் மலையின் மேலே உள்ள கிராமங்களிலும், அதோடு இல்லாமல் ஆற்று பகுதிகளிலும், ஆற்றினுடைய கரைகளிலும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஒரு இடம் விடாமல் தேடு. உனக்கு கொடுக்கக்கூடிய அவகாசம் 1 மாத காலம். 1 மாதத்துக்குள்ள நீ தேடி கண்டுபிடித்து கொண்டு நல்ல செய்தியுடன் அத்தனை படை வீரர்களுடன் நீ திரும்பி இங்கே அசம்பிள் ஆகணும், இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாராம். 1 மாதம் டைமு, நீ போயிட்டு வா அப்படின்னு வினதா அப்படிங்கிறவரை கூப்பிட்டு கிழக்கு பகுதிக்கு போக சொல்கிறார். ஓகேயா? இப்போ அடுத்தது மேற்கு பகுதிக்கு.
இந்த பக்கம் இது கிழக்கு பகுதி, இந்த பக்கம் மேற்கு பகுதி, அதாவது சௌராஷ்டிரம், குஜராத் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, குஜராத், ராஜஸ்தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது காந்தாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இன்னைக்கு பாகிஸ்தானாக இருக்கு இல்லையா, அப்போது அதுக்கு வேறு வேறு பேர் இருந்தது. பாகிஸ்தானுக்கு வேறு பேர் இருந்தது, காஷ்மீருக்கு வேறு பேர் இருந்தது, பஞ்சாபுக்கு வேறு பேர் இருந்தது. இப்படி இந்த பகுதிகள் அங்கே ஓடக்கூடிய ஆறுகள், இந்த ஆறுகளின் பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அரபிக்கடல் தாண்டின பகுதி, இப்படி இந்த பகுதிகள் எல்லாம் தேடுறதுக்கு தாரையினுடைய அப்பாவாகிய வாலியினுடைய மனைவி தாரையினுடைய அப்பா பேர் சுஷேனர் அர்ச்சிஷ்மான் அப்படின்னு 2 பேரை கூப்பிடுறாராம். கூப்பிட்டு உங்களுக்கு 2 லட்சம் வானரர்களை நான் கொடுக்குறேன். இந்த 2 லட்சம் வானரர்களுடன் நீங்கள் மேற்கு பகுதிக்கு போகணும், வெஸ்ட் சைடு போகணும். போயிட்டு, அதாவது அவங்க இருக்கிற பகுதியிலேருந்து மேற்கு பகுதி, அது இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அவங்க இருக்கிற பகுதியிலேருந்து மேற்கு பகுதிக்கு நீங்கள் போகணும். போயிட்டு இந்த நாட்டுகளில், இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் தேடணும். அதுதான் உங்களோட வேலை. அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் உள்ள கரைகள், அதே தான் மலையில் உள்ள என்னென்ன கிராமங்கள், என்ன குகைகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் புகுந்து நீங்கள் தேடணும். ஒரு இடம் விடக்கூடாது. அரபிக்கடல்லையும் தேடணும். அரபிக்கடல் தாண்டி உள்ள பகுதிகள்லாம் நிறைய சொல்கிறாராம். அந்த பகுதிகளிலையும் தேட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு திரும்பி வந்துடக்கூடாது. உங்களுக்கு 2 லட்சம் வானரர்களை நான் கொடுக்குறேன், 1 மாத கால அவகாசம். அதற்குள்ளே நீங்கள் தேடி கண்டுபிடித்து நல்ல செய்தியுடன் இங்கு வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது தெற்கு பகுதி, அதாவது சவுத் சைடு தேடுவதற்கு அங்கதனை அழைக்கிறாராம். அங்கதனுடைய தலைமையில் நீலன், நலன், ஆஞ்சநேயர் மற்றும் ஜாம்பவான் இவர்கள் அத்தனை பேரையும் ஒரு படையாக அமைக்கிறார். இவங்க எல்லோரையும் ஒரு டீம் ஆக்கிட்டு என்ன சொல்றாரு, நீங்கள் அனைவரும் எங்க போகணும், தெற்கு பகுதி நோக்கி செல்ல வேண்டும். தெற்கு பகுதினாக்கா அங்கிருந்து இம்மீடியட்டாக இருக்கக்கூடியது விந்திய மலைப்பகுதி. அந்த விந்திய மலைப்பகுதிக்கு நீங்கள் போகணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சொல்கிறாரு. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரிசாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிசாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் அவர் வந்து உத்கல பிரதேசம்னு அன்றைக்கி சொல்கிறாங்க, மேகலா பிரதேசம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குட்டீஸ். அதனால் நான் அந்த பிரதேசங்கள், அந்த ஏரியாக்களோட பேர் வந்து நான் நமக்கு இப்போ இருக்கிற வழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளையே நான் சொல்கிறேன். ஒரிசா, அதுக்கப்புறம் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். அவர் அன்றைக்கி தமிழ்நாட்டை சொல்கிறாரு. எப்படி தெரியுமா தமிழ்நாடு சொல்கிறாரு, சேர சோழ பாண்டிய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, சேர சோழ பாண்டிய நாடுகள், இந்த பகுதிகளெல்லாம் தேடணும். அதுக்கப்புறம் அங்கே ஓடக்கூடிய நதி என்ன, கோதாவரி நதி, கிருஷ்ணா நதி. அந்த நதினாக்க ஒரு நதி எப்போவுமே வந்து ஒரு நதி போச்சு, ஒரு ரிவர் போச்சுன்னா அந்த ரிவர் சைடில் தான், பக்கத்தில் தான் வந்து குடிசைகள் அமைத்து கொண்டு மனிதர்கள் வாழ்வார்கள். அதனால் அப்படி அந்த நதிக்கரையில் வந்து இருக்கலாம். அதனால் அந்த நதிக்கரையிலலாம் விடாமல் தேடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக அங்கிருந்து இன்னும் கீழே இறங்கி வந்தால் சேர சோழ பாண்டிய நாடுகள். அந்த பாண்டிய நாடுகளை தாண்டிய பிறகு காவிரி நதி ஓடக்கூடிய பகுதிகளெல்லாம் நீங்கள் விடாமல் தேடணும் அப்படிங்கிறாரு. அதோட இல்லை, மதுரை சொல்கிறாரு. மதுரை மகேந்திரகிரி அப்படிங்கிறது மிகப்பெரிய மலையாக அன்னைக்கு இருந்தது. மகேந்திரகிரி அப்படிங்கிறது இப்போவும் அந்த மகேந்திர மலைகள்ங்கிறது இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா, அப்பா அம்மாவோட போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கே இருக்குது, மகேந்திர மலை எங்கே இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம் எங்கே இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா குட்டீஸ்? திருநெல்வேலியே இருக்கிற குட்டீஸ்க்கு நல்லா தெரியும். சரி, இந்த பகுதிகளெல்லாம் சொல்கிறாங்க. மதுரை, திருச்சி எல்லாமே வருது அதில். மதுரை, மகேந்திரகிரி, இந்த பகுதி, இந்த ஆறுகள் ஓடக்கூடிய பகுதி எல்லா இடமும் தேடணும், கடைசி வரைக்கும் தேடணும். அதற்கு பிறகு 100 யோஜனை தூரத்தில் கடலை தாண்டி ஒரு தீவு இருக்குது. பெரும்பாலும் ராவணன் அந்த தீவில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறாரு. ஆனால் இது பர்டிகுலரில் யாரை பார்த்து சொல்கிறாரு தெரியுமா, ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறாராம். சொல்லிட்டு என்ன சொல்கிறாருனாக்க, அந்த 100 யோஜனை தூரம் தாண்டிய பிறகு கடலை தாண்டி ஒரு தீவு இருக்கு, அந்த தீவில் போய் தேடணும். அது மட்டும் இல்லை, அந்த தீவில் கிடைக்கல அப்படின்னாக்க அதற்கு பின்னாடி சித்தர்கள், சாரணர்கள், நாகர்கள் வாழக்கூடிய இடம் இருக்குது. அதாவது வாசுகி பாம்பு வாழக்கூடிய இடம் இருக்குது. அதோடு இல்லை, கந்தர்வர்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் அதற்கு பின்னாடி இருக்குது. அந்த பகுதிகள் எல்லாமும் போய் தேடணும். ஆஞ்சநேயா,
உன்னால மட்டும்தான் இது முடியும், அதனால நீ தான் இதை செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், உன்னால சமயோஜிதமாக நீ யோசிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றாராம். ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அவர்களுக்கு இந்த பகுதிகளை எல்லாம் காமிக்கிறாரு. இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் சென்று தேட வேண்டும். அப்படி நீங்க தேடிவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அவகாசம் 1 மாத காலம். அந்த 1 மாத காலத்துக்குள்ள நீங்க தேடி மீண்டும் நம்ம வானரர்களுடன் இந்த இடத்துக்கு நல்ல செய்தியுடன் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாராம். அப்போ உடனே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றாரு, ஆஞ்சநேயா, அனுமனே, நீ உன்னுடைய அப்பாவாகிய வாயு பகவானை போலவே நீ சிறந்த மனோவேகத்திற்கு ஏற்ற மாதிரியான காற்றினுடைய வேகத்துக்கு நீ பறந்து போகக்கூடியவன். அதனால உனக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு. எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத நீ யோசிச்சு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். அதனால மிகவும் சக்தி வாய்ந்தவன் நீ, திறமை வாய்ந்தவன் நீ. அதனால உன்னை நம்பி தான் இந்த தெற்கு பகுதிக்கு போகக்கூடிய பொறுப்பையே உன்னை நம்பி தான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சுக்ரீவன் அனுமனை பார்த்து சொன்னாராம். சொன்ன உடனே ராமர் ஆஞ்சநேயரை பார்த்தாராம். பார்த்துட்டு அப்போ என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே குட்டீஸ்? அதனால இப்போ டாடா, பை. ஹாய் சுட்டி ஸ்டார், கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. வெரி குட். உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் ஹெச் வேதான். நான் ராஜகிரிபாக்கம் சென்னையில இருந்து பேசுறேன். வாவ், சென்னையில இருந்து இன்னொரு காலர் கூட, ஐ மீன் இன்னொரு சுட்டி ஸ்டார் கூட நான் பேசுறேன். சரி, உங்களோட எந்த ஸ்கூலு, என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க? நான் எம்ஏவி வித்யாஸ்வரம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னொரு 4th ஸ்டாண்டர்ட். வெரி குட். சரி, வேதாந்த், உங்களுக்கு ஹாபிஸ் எல்லாம் உண்டா? என்னெல்லாம் பண்ணுவீங்க? எனக்கு மிருதங்கம் இருக்கு. நான் மிருதங்கம் வாசிப்பேன். யோகாவும் மிருதங்கம். எக்ஸ்ட்ராடினரி. சோ மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு உங்களுக்கு? யார் உங்க குரு? எங்களோட குரு தில்லைஸ்தானம் சூரியநாராயணன். அவங்க மிருதங்கத்துல பெரிய வித்வான். வெரி குட். எப்ப கிளாஸஸ் போறீங்க? இப்ப எப்படி கிளாஸ் கத்துக்கிறீங்க நீங்க? போன வருஷத்துல இருந்து தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் கிரேட் 2 போர்ஷன்ஸ்க்கு வந்திருக்கேன். கிரேட் 2 போர்ஷன் வந்துட்டீங்க. பட் ஆன்லைன்லயா கத்துக்கிறீங்க? ஆமா. இப்ப ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கறாங்களா? மிருதங்க கிளாஸஸ் ஆன்லைன்ல போகுதா? போகுது. சரி, இந்த ஆன்லைன் கிளாஸஸ், ஸ்கூலிங் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி போரிங்கா இருக்கா இல்ல ஓகே ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா, இன்ட்ரெஸ்டா இருக்கு. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியல, ஜாலியா கிளாஸ் ரூம் எல்லாம் சுத்த முடியல, கிளாஸ்ல ஃபைட் பண்ண முடியல. ஆனா அது கேக்குறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரி, இப்ப ஆன்லைன்ல உனக்கு ஸ்கூல் கிளாஸஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? இன்ட்ரெஸ்டா இருக்கு. கிரேட் கிரேட் வேதாந்த், சூப்பர். சோ என்னெல்லாம் பாக்குறீங்க சாய் டிவில? என்ன பாத்திருக்கீங்களா சாய் டிவில? பாத்திருக்கேன். நீங்க தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நீங்க ராமாயணத்துல இப்ப அந்த கிஷ்கிந்தா வாலி அந்த இது சொல்றீங்க, கிஷ்கிந்தா காண்டம். அது மட்டும் தான் நீங்க பாத்தீங்களா சார்? ஆமா. ஏன் சார் வேற எதுவும் அதுல இருந்தா பாக்குறீங்களா சார் நீங்க? ஆமா. சோ கிஷ்கிந்தா காண்டத்துல இருந்து நீங்க பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ராமாயணம், கரெக்டா? அதுக்கு முன்னாடி பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் எல்லாம் விட்டுட்டீங்களே? இல்ல, நான் எங்க கசின் சொன்னதுனால தான் எனக்கு தெரிஞ்சதே. வா, அப்ப இன்னொரு ஒருத்தர் பாக்குறாரு ராமாயணத்தை உங்களோட சேர்ந்து? ஆமா. யார் அந்த கசின்? அந்த ஆதர்ஷினி தெரியுமா உங்களுக்கு? ஆதர்ஷினியா? வாய்ஸ் தெரியுமே, நிறைய ஆதர்ஷினி தெரியுமே எனக்கு. அதுல ஒரு ஆதர்ஷினா அவங்கதான் எங்களுக்கு சொன்னாங்க. அவங்கதான் சொன்னாங்களா? பாருங்கன்னு சொன்னாங்களா? பாருங்க, அதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, நீங்க வின்னரா வரலாம் அப்படி சொன்னாங்களா? சொன்னாங்க. அதுல இருந்து நீங்க பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க சொல்றது. உங்களுக்கு ஏன்பா பிடிச்சது பாக்குறதுல? ராமாயணம் ஏன் பிடிச்சது?
ராமாயணத்துல ஏன்னா எனக்கு ஹனுமான் ரொம்ப பிடிக்கும் அவர். ஹனுமான் வந்து உங்களோட ஃபேவரட் கேரக்டர் ராமாயணத்துல. ஆமா. அண்ட் வந்து கோவிலுக்கு எல்லாம் போவீங்களா? ஹனுமான் கோவிலுக்கு எல்லாம் போவீங்களா? போவேன். ஹனுமான பார்த்த உடனே நீங்க என்ன ஸ்லோகம் சொல்வீங்க? புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்தம் அஜாகதா ரஜாத்யம்பா படுத்தம் ஸ்ரீமத் ஹனுமாத்பவே. வெரி குட். சோ ஆஞ்சநேயர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, சீதையை எப்படி வந்து ராமரோட சேர்த்து வச்சாரோ அதே மாதிரி நம்மையும் ராமரோட நம்ம பக்தியை வந்து நம்ம ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லிட்டோம்னாக்க ஆஞ்சநேயர் நமக்கு ஒரு குருவாக இருந்து நம்மை வந்து ராமரோட சேர்த்து வைப்பார். இப்படித்தானே நான் ராமாயணத்துல பேசுறேன். அப்படி பேசினா புரியுதா உங்களுக்கு? புரியுது. சரி, ஓகே. சரி, இந்த ராமாயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேற ஏதாவது சொல்லலாம் கதைனாக்க வேதாந்துக்கு என்ன மாதிரி சொன்னா பிடிக்கும்? எனக்கு அந்த கோவில்ல ஸ்தல வரலாறத்தை பத்தி கேட்கணும் போல ரொம்ப ஆர்வமா இருக்கு. டேங்கப்பா, வேற லெவல் போங்க நீங்க. சோ இப்போ உங்களுக்கு என்னன்னாக்க, இப்போ கோவில்கள் நிறைய கோவில், அந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. am I right? ஓகே, அதையும் கன்சிடர் பண்ணுவோம். சரி, உங்களோட உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் சேர்ந்து சாய் டிவி பாக்குறாங்க அண்ட் ராமாயணம் பாக்குறாங்க? தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே. இப்ப கிஷ்கிந்தா காண்டத்துல பெரியம்மா பெரியப்பாவும் பாக்குறாங்க. ஓகே. சோ நைஸ் ஆஃப் யூ. சோ உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்னதை கேட்டதும். சோ நம்ம வந்து அதுவும் கன்சிடர் பண்ணலாம். அதாவது புது நிறைய திருத்தலங்கள், அந்த திருத்தலங்களை பற்றிய வரலாறு, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். நல்ல தமிழும் பேசணும், நல்ல தமிழும் கத்துக்கணும். ஓகே. சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் நல்ல தமிழ்ல கொடுக்குறேன், ராமாயணத்தை கதையா சொல்லிட்டு இருக்கேன். சோ தொடர்ந்து எனக்கு வந்து வேதாந்த் கூட பேசுனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சோ ஹாப்பி. தேங்க்ஸ். சோ நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு அதுல ஒரு क्वेश्चन கேட்கறதுக்கு பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் திரும்ப சுட்டி ஸ்டாரா வரணும். நான் உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும். ஓகே. ஓகே, பை கண்ணா. பை. நைஸ் டாக்கிங் டு யூ. பை. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.